வணக்கம். இன்றைய நாள் 6/12/2025 சனிக்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் நிமாஷா உபைதுல்லா. பனேசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பேரிடரில் சிக்கியுள்ள இலங்கையை மீட்க களமிறங்கும் பல நாடுகள். கடற்படையினர் மேற்கொண்ட விசேட சுற்றிவளைப்பின் போது பெருமளவான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. வெளிநாட்டு இராஜதந்திரிகளுடன் பிரதமர் விசேட சந்திப்பு. அனர்த்தங்கள் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி ஜனாதிபதியின் விசேட அறிவித்தல். 5 மாவட்டங்களுக்கு மண் சரிவுக்கான சிவப்பு எச்சரிக்கை. மீண்டும் வளமைக்கு திரும்பிய இண்டிகோ விமான சேவைகள். இந்தியா தான் எங்கள் முக்கிய கூட்டாளி நாடு, அமெரிக்கா அறிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். பேரிடரினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தேவையான பொருட்களை கொண்டு செல்வதற்காக அமெரிக்கா இன்று 2 விமானங்களை வழங்க உள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் சம்பத் கொட்வேகொட தெரிவித்துள்ளார். மேலும் பேரிடர் மேலாண்மைக்காக அமெரிக்கா பல ஹெலிகாப்டர்களை வழங்குவதாக உறுதியளித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மோசமான வானிலையால் இலங்கையில் பாரிய பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள நிலையில் பல சர்வதேச அமைப்புகள் உதவ வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பல நாடுகளின் அதிகாரிகள் இலங்கையுடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளதாக பணிப்பாளர் தெரிவித்தார். பிரான்ஸ், போலாந்து, ஜெர்மனி மற்றும் துருக்கி போன்ற நாடுகளின் பிரதிநிதிகள் இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்திற்கு வருகை தந்து நாட்டிற்கு பொருத்தமான உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாக உறுதியளித்துள்ளதாக பணிப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார். கட்பெட்டி கடற்பரப்பில் நேற்றிரவு கடற்படையினர் மேற்கொண்ட விசேட சுற்றிவளைப்பின் போது பெருமளவான போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேகத்திற்கிடமான படகொன்றை சோதனையிட்ட போதே 3 உர மூட்டைகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இந்த போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதன்போது 63 கிலோ 718 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் மற்றும் 14 கிலோ 802 கிராம் ஹெரோயினும் கைப்பற்றப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட போதைப் பொருள் தொகை மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. குறித்த படகின் உரிமையாளர் கட்பெட்டி பிரதேசத்தை சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சந்தேக நபரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகம் முன்னெடுத்து வருகிறது. பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவுக்கும் இலங்கைக்கான வெளிநாட்டு இராஜதந்திரிகளுக்கும் இடையில் வெளிவிவகார அமைச்சில் அண்மையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளை தொடர்ந்து உடனடியாக ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்கியமைக்காக வெளிநாட்டு இராஜதந்திர சமூகத்தினருக்கு பிரதமர் தமது நன்றியை தெரிவித்தார். வரலாற்றில் அண்மைய ஆண்டுகளில் இலங்கை சந்தித்த மிகவும் கடுமையான அனர்த்தங்களில் ஒன்றை எதிர்கொண்டதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அனர்த்தத்தின் போது சுற்றுலா பயணி எவரும் பாதிக்கப்படவில்லை என்றும் முன்னர் அணுக முடியாத பகுதிகளையும் இப்போதே அடைய முடிந்துள்ளதாகவும் உறுதிப்படுத்தியுள்ளார். அனர்த்தங்களின் பின்னர் மீண்டும் பயன்படுத்துவதற்கு பாதுகாப்பானவை என்பதை உறுதிப்படுத்த பாரிய சுத்திகரிப்பு மற்றும் தொற்று நீக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தகவல் தொடர்பாடல்கள் சீர் செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை மற்றும் இயற்கை அனர்த்தங்கள் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணம் மற்றும் இழப்பீடுகளை வழங்குவது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க இன்று நாடாளுமன்றத்தில் விசேட உரையொன்றை நிகழ்த்தினார். இதன்போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு எதிர்வரும் டிசம்பர், ஜனவரி மற்றும் பிப்ரவரி ஆகிய 3 மாதங்களுக்கு விசேட மாதாந்த கொடுப்பனவு வழங்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்தார். அதன்படி 2ற்கு மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட ஒரு குடும்பத்திற்கு 50,000 ரூபாவும் மற்றும் 2 உறுப்பினர்கள் மாத்திரம் உள்ள குடும்பத்திற்கு 25,000 ரூபாவும் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதேபோல் வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சேதமடைந்த தமது வீட்டு உபகரணங்களை மீண்டும் கொள்வனவு செய்வதற்காக ரூபாய் 50,000 வழங்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்தார்.
தற்போது நலன்புரி முகாம்களில் தங்கியுள்ள மக்கள் தொடர்ந்தும் அங்கேயே தங்க விரும்பினால் அவர்களுக்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் அரசாங்கத்தினால் செய்து கொடுக்கப்படும் எனவும், மாறாக முகாம்களிலிருந்து வெளியேறி வாடகை வீடுகளில் வசிக்க விரும்புவோருக்கு 6 மாத காலத்திற்கு மாதாந்தம் 25,000 ரூபாய் வாடகையை கொடுப்பனவாக வழங்கப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். மேலும் அனர்த்தத்தினால் நெல், சோளம் உள்ளிட்ட பயிர்கள் சேதமடைந்த விவசாயிகளுக்கு 1 ஹெக்டேர் நிலப்பரப்பிற்கு 1,50,000 ரூபாய் இழப்பீடாக வழங்கப்படும் என ஜனாதிபதி அறிவித்துள்ளார். தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் 5 மாவட்டங்களுக்கு மண் சரிவுக்கான சிவப்பு எச்சரிக்கை அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பு இன்று மாலை 4 மணிக்கு வெளியிடப்பட்டது. மேலும் 3 மாவட்டங்களுக்கு நிலச்சரிவு அபாய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழைப்பொழிவு பெய்துள்ளதால் பாறைச்சரிவுகள், நிலம் சரிவு மற்றும் மண் சரிவு ஏற்படும் அபாயம் இருப்பதால் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் சிவப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தொடர்வது இந்திய செய்திகள். நீண்ட இடையூறுக்கு பின்னர் இண்டிகோ விமான சேவைகள் இயல்பு நிலைக்கு திரும்புவதாகவும், விமானங்களின் நிலையை அறிந்த பிறகு பயணத்தை உறுதி செய்யுமாறு பயணிகளுக்கு டில்லி விமான நிலையம் அறிவுறுத்தியுள்ளது. ஊழியர்கள் பற்றாக்குறை, தொழில்நுட்ப பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் இண்டிகோ விமானங்கள் கடந்த 3 தினங்களாக தொடர்ந்து ரத்து செய்யப்பட்டன. நவம்பரில் மட்டும் 1,200 விமானங்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் நேற்று ஒரே நாளில் 1000 விமானங்களின் சேவை நிறுத்தப்பட்டது. இதனால் விமான நிலையங்களில் குவிந்த பயணிகள் கோபத்தில் இண்டிகோ நிறுவன ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக விமான போக்குவரத்து பொது இயக்குநரகம் விசாரித்து வரும் நிலையில் டிசம்பர் 10 முதல் 15ஆம் தேதிக்குள் பிரச்சினைகள் சரி செய்யப்பட்டு வழக்கமான விமான சேவைகள் வழங்கப்படும் என்று இண்டிகோ நிறுவனத்தின் பொது இயக்குனர் தெரிவித்துள்ளார். தொடர்வது உலகச் செய்திகள். அமெரிக்கா வெளியிட்டுள்ள புதிய தேசிய பாதுகாப்பு கொள்கையில் இந்தியாவை முக்கிய கூட்டாளி நாடாக அறிவித்துள்ளது. மேலும் வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்படுவோம் எனவும் அறிவித்துள்ளது. 2025-26 ஆண்டுகளுக்கான புதிய தேசிய பாதுகாப்பு கொள்கையை அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு அறிவித்துள்ளது. இதில் இந்தியாவை முக்கிய கூட்டாளி நாடாக அறிவித்துள்ளது. இது குறித்து வெள்ளை மாளிகை அதிகாரிகள் கூறுகையில், உலக பொருளாதார வளர்ச்சி, பாதுகாப்பு, நிலைத்தன்மை, தொழில்நுட்ப முன்னேற்றம் ஆகியவற்றில் இந்தியா முக்கிய சக்தியாக உள்ளது எனவும், அதனால் இந்தியாவுடன் நீண்டகால நட்புறவை வலுப்படுத்துவது அமெரிக்காவின் பாதுகாப்பு குறிக்கோளில் முக்கிய அங்கமாக உள்ளது எனவும் தெரிவித்துள்ளனர். இதேவேளை இந்தியாவின் வளர்ச்சியையும் தொழில்நுட்ப திறன்களையும் மிகச்சிறந்த சக்தியாக அமெரிக்கா மதிப்பிடுகிறது எனவும், இந்தோ பசிபிக் பகுதியில் சீனாவின் விரிவாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் இந்தியா, அமெரிக்கா இணைந்து செயல்படுவது அந்த பகுதியின் பாதுகாப்பு அமைப்பில் முக்கிய தூணாக இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளனர். இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பனேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panesiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.